வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் என்ற திட்டத்தினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டின் போது தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்காக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டின் நிறைவு விழாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர் நலன் உட்பட 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அயலக தமிழர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அயலக தமிழர் விருதுகளை வழங்கியிருக்காங்க. இந்த விருதுகளானது பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் பிரிட்டனை சேர்ந்த சுதாகர் பிச்சைமுத்து அவர்களுக்கும், தமிழ் இலக்கிய பிரிவில் சிங்கப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியன் தின்னப்பன், அமெரிக்காவை சேர்ந்த வைதேகி ஹர்பைட் மற்றும் மருத்துவ பிரிவில் சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் லிங்கமாணிக்கர், கல்வி பிரிவில் அமெரிக்காவை சேர்ந்த பாலசுவாமிநாதன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முருகேசு பரமநாதன், சமூக மேம்பாட்டு பிரிவில் மலேசியாவை சேர்ந்த டத்தோ எம் சரவணன், ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஜெசிலா பானு, விளையாட்டு பிரிவில் தென்கொரியாவை சேர்ந்த ராமன் குருசாமி, குவைத்தை சேர்ந்த சரண்யா தேவி, வணிக பிரிவில் பக்கிரிசாமி ராஜமாணிக்கம், அமெரிக்காவை சேர்ந்த பக்கிரிசாமி ராஜமாணிக்கம், மலேசியாவை சேர்ந்த சையது முகமது சலாவுதீன் ஆகியோருக்கு அயலக தமிழர் விருதுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு அரங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கமானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 61.38 கோடியில் 77,683 சதுர அடியில் 4,500 பேர் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை காணக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்தியா வெற்றிகரமாக சோதித்த புதிய தலைமுறை ஏவுகணை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாஷ் NG. சமீபத்தில் இந்தியாவானது ஆகாஷ் NG என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை சோதித்துள்ளது. இந்த ஏவுகணைக்கான சோதனையானது பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் சண்டிப்பூர் கடலோர பகுதியில் சோதனை செய்யப்பட்டது. மேலும் இந்த ஏவுகணையானது பார்த்தீங்கன்னா வானில் குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறந்து சென்று இலக்கை வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பைர்னிகாட். 2023ஆம் ஆண்டிற்கான மாசடைந்த நகரங்கள் பட்டியல். இந்த பட்டியலை எரிசக்தி தூய்மை காட்சிக்கான ஆராய்ச்சி மையமானது வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் மேகாலயத்தின் பைர்னிகாட்டானது இடம்பெற்றுள்ளது. 2வது இடத்தில் பீகாரின் பெகுசராயும், 3வது இடத்தில் உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவும் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் டெல்லி 8வது இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுப வீரபாண்டியன். 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதானது பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் விருதானது பே. சண்முகம் அவர்களுக்கும், பேரறிஞர் அண்ணா விருதானது பத்தமடை ந. பரமசிவம் அவர்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது ஓ. பலராமன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் ம. முத்தரசு அவர்களுக்கும், தமிழ் தென்றல் திருவிக விருதானது எஸ். ஜெயசீல ஸ்டீபன் அவர்களுக்கும், முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் விருது ரா. கருணாநிதி அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதானது பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கிச் சுடுதலில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அகில் ஷோரன். ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கிச் சுடுதல் போட்டியானது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஆடவர் தனிநபர் பிரிவில் அகில் ஷோரன் தங்கப்பதக்கமும் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வெள்ளிப் பதக்கமும் வென்றிருக்காங்க. இதில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஆடவர்களுக்கான அணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா அகில் ஷோரன், ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், ஸ்வப்னில் குசில் ஆகியோர் அடங்கிய கூட்டணியானது தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும். தேசிய சாலை பாதுகாப்பு வாரமானது ஜனவரி 11 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஏ ரோட் சேஃப்டி ஹியர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.